ஆர் யூ ஈட், டு ஹீ ஈட், இது போல் நீங்கள் மற்றவங்க கிட்ட கொஷின் கேட்கும்பொழுது கொஷின் கேட்டிருக்கீங்களா? இட்ஸ் ராங். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் அது தவறான கொஷின். Hello everyone, welcome back to our channel. My name is Babu. In this video we are going to learn how to use a do, does and or is with a simple explanations, practice and exercise. Let's get started. நம்மள நிறைய பேருக்கு or is எங்க யூஸ் பண்ணணும், do, does எங்க யூஸ் பண்ணணும், இதில் some confusion இருக்குது. இந்த கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஓகே, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் கொஷின் கேட்குறேன். எப்படி இங்கிலீஷில் கொஷினாக கேட்கலாம்? ஆர் யூ ஈட்டிங் நவ்? இதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஷின் கேட்குறேன். இந்த இடத்துல ஓகே, சப்ஜெக்ட் இது வந்து சப்ஜெக்ட், இது ஆக்சிலரி வெர்ப், இது மெயின் வெர்ப். ஓகே, இந்த இடத்துல வர சப்ஜெக்ட் யூ, வி, தே இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆர் வரும். யூ, வி, தே இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஷனில் ஆர் வரும். ஒருவேளை இந்த இடத்துல ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இஸ் வரும். இங்கே வர சப்ஜெக்ட் யூ, வி, தே வந்தால் ஆர், ஹீ, ஷீ, இட் வந்தால் இஸ். ஆர் யூ ஈட்டிங் நவ்? நீங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்குறேன். அதே போல் அவள் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்காளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் கொஷின் கேட்டால் எப்படி கொஷினாக கேட்கலாம்? அவள்னா என்ன வரும்? இந்த இடத்துல ஷீ. என்ன verb வரும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கொஷின்? ஷீ வந்தால் இஸ் வரும். அப்போ இஸ் ஷீ ஈட்டிங் நவ்? ஓகே, இங்கே வர சப்ஜெக்ட்டுக்கு தந்தால் போல் இங்கே verb மாறிடும். அவன் இப்போது டீ குடிக்கிறானா அப்படின்னு கொஷின் கேட்டால் அவன் இப்போ டீ குடிச்சிட்ருக்கானா இல்லையா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு செயல் நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்கும்பொழுது இப்படி தான் கொஷின் கேட்கணும். அப்போ அவன் என்ன வரும்? ஹீ. ஹீ வந்தால் என்ன verb வரும்? ஆக்சிலரி verb இஸ். இஸ் ஹீ. குடிக்கிறதுக்கு என்ன verb? ட்ரிங்க். ட்ரிங்க் கூட ஐஎன் சேர்த்துனா ட்ரிங்கிங். என்ன குடிக்கிறான்? டீ. ஓகேவா? டீ நவ். அவன் இப்பொழுது டீ குடிச்சு கொண்டு இருக்கானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்கும்பொழுது இஸ் ஹி ட்ரிங்கிங் டீ நவ்? அவன் இப்போ கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்டால் எப்படி கொஷின் கேட்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ் ஹி பிளேயிங் கிரிக்கெட் நவ்? அவன் இப்போ சென்னைக்கு போயிட்டுருக்கானா இல்லையா? இஸ் ஹி கோயிங் டு சென்னை நவ்? ரைட்டா? இப்போது அட் ப்ரெசண்ட் ஒரு செயல் நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கொஷின் கேட்கும்பொழுது ஆர் இஸ் யூஸ் பண்ணணும். நவ், அட் ப்ரெசண்ட், இப்போது ப்ரெசண்ட்டில். ஓகே, இதே போல் டூ, டஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டூ அண்ட் டஸ். இப்போது வந்து பார்த்திங்கன்னா யூ, வி, தே இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் டூ யூஸ் பண்ணுவோம். டஸ் வந்து ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் டஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் யூ ஈட்டிங் நவ்னா நீங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்குறோம். நீ தினமும் சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்டால் do you eat daily? இதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் வழக்கமாக சாப்பிட்றீங்களா இல்லையா, ஒரு செயல் ரெகுலராக நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்கும்போது டூ யூஸ் பண்ணுவோம்.
அட் ப்ரெசண்ட் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்கும்போது ஆர் யூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த இடத்துல வர சப்ஜெக்ட் ஓகே யூ வி தே, யூ வி தே வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து டூ நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே வர சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட், இது ஹீ ஷீட்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு கொஷின், அவள் தினமும் சாப்பிட்றாளா இல்லையான்னு கொஷின் கேட்டால் அவள்னா என்ன வரும்? ஷீ வரும். ஷீ வந்தால் என்ன வரணும்? டஸ் வரும். டஸ் ஷீ ஈட் டெய்லி. ஓகே, இது என்னென்னா அவள் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்காளா இல்லையா, இதுக்கு என்ன மீனிங்னா அவள் வழக்கமாக சாப்பிட்றாளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்குறோம். ஓகே, அவன் தினமும் டீ குடிக்கிறானா கொஷின் கேட்கலாமா? ஹீ, அவன்னா சப்ஜெக்ட் ஹீ வரும். அப்போ என்ன வேர்ப் வரும்? ஹீ வந்தால் டஸ் வரும். டஸ் ஹீ ட்ரிங்க். கண்டிப்பாக இங்கே ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான், பேஸ் வேர்பு தான் யூஸ் பண்ணணும், ஐஎன்ஜி வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டஸ் ஹீ ட்ரிங்க் டீ டெய்லி. அவன் தினமும் டீ குடிக்கிறானா இல்லையா. இது வந்து ரெகுலராக டெய்லி ஆர் ரெகுலர் ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு டூ டஸ் யூஸ் பண்ணுறோம். அட் ப்ரெசண்ட் இப்போ ஒரு செயல் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்கும்பொழுது இஸ் ஆர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டால் இங்கிலீஷ் பேச முடியுமா? பேச முடியாது. இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் பேசணுன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை வச்சு எப்படி கொஷின் மேக் பண்ணுறத பற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். மேலே சம் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வேர்பை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி ஒவ்வொரு கொஷனுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ப்ளேன்ற ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் யூ பிளேயிங் நவ், இது நீங்கள் லவுடாக வாய்விட்டு சொல்லணும். சொல்லும்பொழுது புரிஞ்சிட்டு சொல்லணும். நீங்கள் மற்றவங்க கிட்ட நீங்கள் இப்போது விளையாடி கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு கொஷின் கேட்டால் எப்படி ஃபீல் பண்ணி சொல்லுவீங்களோ அதே போல் ஆர் யூ பிளேயிங் நவ் அப்படின்னும்பொழுது ஃபீல் பண்ணி சொல்லணும். அதே போல் டூ யூ ப்ளே டெய்லி, நீங்கள் தினமும் விளையாடுறீங்களா. நீங்கள் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் தினமும் விளையாடுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கொஷின் கேட்டால் எப்படி கேட்பீங்களோ அதே போல் டூ யூ ப்ளே டெய்லி அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லணும். ஸோ இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் மசில்ஸ் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தகுந்தாற் போல், இந்த வாக்கிங்களுக்கு தகுந்தாற் போல் ட்விஸ்ட் ஆகும். சைமல்டேனியஸ்லி நீங்கள் புரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய பிரைனில் போயிட்டு இந்த ஐடியாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது ஈஸியாக ஐடியாஸ் பிரைன்லேருந்து வரும். சைமல்டேனியஸ்லி உங்களோட டங் வந்து ஃபிசிக்கல் மசில்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லாமல் நம்ம பழகாமல் பேசி ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம பேசும்போது நமக்கு இந்த வாக்கிய அமைப்புகள்லாம் பேசும்போது வராது. ஆர் தே, இஸ் ஹி, இஸ் ஷி, இஸ் இட், டு யூ, டு தே, டஸ் ஹி, டஸ் ஷி, இதெல்லாம் வந்து சடனாக வராது. அதனால தான் இதை நீங்கள் வாய் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அதை புரிஞ்சுட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல் ஃபீல் பண்ணி சொல்லணும். ஓகே, ஒவ்வொரு வேர்பையும் எல்லா கொஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஆர் யூ பிளேயிங் நவ், டு யூ ப்ளே டெய்லி. ஆர் தே பிளேயிங் நவ், டு தே ப்ளே டெய்லி. இஸ் ஹி பிளேயிங் நவ், டஸ் ஹி ப்ளே டெய்லி. இஸ் ஷி பிளேயிங் நவ், டஸ் ஷி ப்ளே டெய்லி. இஸ் இட் பிளேயிங் நவ், டஸ் இட் ப்ளே டெய்லி. ஓகே, சொல்லும் போது ஃபீல் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு கோ. ஆர் யூ கோயிங் நவ், டு யூ கோ டெய்லி. ஆர் தே கோயிங் நவ், டு தே கோ டெய்லி. Is he going now? Does he go daily? Is she going now? Does he go daily? Is it going now? Does it go daily? ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் புரியுது. ஆர் வந்து கண்டினியூவாக நடக்கிற ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், இப்போது நடக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்குறோம் அப்படின்னு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியுது. இது வந்து ரெகுலராக நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொஷின் கேட்குறோம்.
இப்போது உங்களுடைய பிரெயின் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கும், கன்ஃபியூஷன் ஆகாது, உங்களுக்கு குழப்பம் வராது நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது. இதுதான் பவர் ஆஃப் ப்ராக்டிஸ். நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம், ஈஸியாக கற்றுக்கிட்டதை மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் மெமரியில் இந்த ஐடியாஸ் போய் ஸ்டோர் ஆகிடும், எப்போவுமே மறக்காது. ஓகேவா? ஆர் யூ, டூ யூ, ஆர் தே, டூ தேக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது, தெளிவாக இருப்பீங்க. ரைட்டா? இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ நாம் பார்க்க போகிறது நாம் கற்றுக்கிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளால் ஒரு கொஷின் மேக் பண்ண முடியுதா, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அதுக்கு நம்ம கொஷின் மேக் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். தமிழில் சில கொஷின்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு சரியாக உங்களால் இங்கிலீஷில் கொஷின் மேக் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் புரிஞ்சுட்டு வாய் விட்டு சொல்லியிருக்கீங்க, அதுவே இங்கிலீஷில் பேசுகிறது தான். ஓகே, புரிஞ்சிட்டு ஒரு வாக்கியத்தை நீங்கள் வாய் விட்டு பேசினாவே அது இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிறது தான் அர்த்தம். ஓகே, நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ப்ராக்டிஸ், கீப் ஆன் ப்ராக்டிஸ். ஏன்னா லேர்ன் மட்டும் பண்ணிக்கிட்டால் அது மறந்து போயிடும். அதை வச்சு நீங்கள் ரெகுலராக ஒரு 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் உங்களுக்கு மறக்காது. இங்கே டூ யூஸ் பண்ணணும், எங்கே ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் மறக்காது. இப்போ இது வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கற்றுக்கிட்டதை கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தமிழில் சம் கொஷின்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ண முடியுதா, கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுதா இந்த டாப்பிக்கில் இருந்து. ஓகேவா? அதை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அவள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றாளா? இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு, அவள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றாளா? இதுக்கான ஆன்சர், இதுக்கான கொஷின், இஸ் ஷீ ஸ்பீக்கிங் நவ்? அட் ப்ரெசன்ட், ரைட் நவ் அந்த செயல் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்கும்போது கேட்குறோம். அவன் தினமும் பயிற்சி செய்கின்றானா? ட்ரை பண்ணுங்கள். அவன் தினமும் பயிற்சி செய்கின்றானா? அதுக்கான கொஷின், டஸ் ஹீ ப்ராக்டிஸ் டெய்லி? நெக்ஸ்ட், நீ தினமும் டிவி பார்க்கின்றாயா? சொல்லுங்கள் பார்ப்போம், ட்ரை பண்ணுங்கள். நீ தினமும் டிவி பார்க்குறியா இல்லையான்னு கொஷின் கேட்டால் எப்படி கொஷின் கேட்கலாம்? டு யூ வாட்ச் டிவி டெய்லி? நீ இப்பொழுது டிவி பார்த்து கொண்டிருக்கின்றாயா? இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ டிவி பார்த்துட்ருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கொஷின் கேட்டால், ஆர் யூ வாட்சிங் டிவி நவ்? அவள் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கின்றாளா? அவள் இப்போ பாட்டு பாடிட்டுருக்காளா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக நம்ம கொஷின் கேட்குறோம். இஸ் ஷீ சிங்கிங் நவ்? நெக்ஸ்ட், அவள் தினமும் பாடுகின்றாளா? டஸ் ஷீ சிங் டெய்லி? ஏன்னா ரெகுலர் ஆக்ஷனை பற்றி சொல்லும் பொழுது ஷீன்ற சப்ஜெக்ட் வந்தால் டஸ் வரும். அவர்கள் தினமும் விளையாடுகிறார்களா? ட்ரை பண்ணுங்கள். அவங்க தினமும் விளையாடுறாங்களா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக கொஷின் கேட்டால், டூ தே ப்ளே டெய்லி? அவர்கள் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்களா? அவங்க இப்போது விளையாடுற செயலை செஞ்சு கொண்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்டால், ஆர் தே பிளேயிங் நவ்? அவன் தினமும் சண்டையிடுகின்றானா? டஸ் ஹீ ஃபைட் டெய்லி? அவன் இப்பொழுது சண்டையிட்டு கொண்டிருக்கின்றானா? அவன் இப்போ சண்டையிடுறானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொஷின் கேட்டால், இஸ் ஹீ ஃபைட்டிங் நவ்? இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய டெக்னிக் லேர்ன், ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீக், இந்த டெக்னிக்கில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறோம். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக ரெகுலராக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேன். Until then, bye. See you. Have a wonderful day.